புதுவை விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. எகிப்து நாட்டில் ஒரு பெற்றோர் 2 பேரும் ரொம்ப ஒரு அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பரான்னு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பிறக்குது. அவர் ஒரு இன்ஜினியர். ரொம்ப நல்ல வசதியான ஒரு குடும்பம். இவங்க சவுதி அரேபியாவுக்கு வேலை கிடைக்கிது. அவருக்கு சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு. அப்போது மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் அவருக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், காரு, வீடுன்னு எல்லாமே அரசு கொடுத்துருது. இந்த பெண்ணோட படிப்பு செலவையும் அந்த கம்பெனியை ஏற்றுக்குது. இப்படி மிக 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 சொகுசான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த பெண்ணுன்னா அவ்வளோ உயிர், அவ்வளவு சந்தோஷமாக அந்த குழந்தைய வச்சுக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கிற நாளில் ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா மயக்கடிச்சு விழுறாங்க. அப்போது உடனடியாக அந்த கணவர் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா டெஸ்ட்டும் செய்யப்படுது. செஞ்சு பார்த்தாக்கா கடைசியில் அந்த அம்மாவுக்கு புற்றுநோய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இறுதி கட்டத்தில் இருக்குது, 4ஆம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முற்றிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அந்த அம்மா இறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு என்ன செய்கிறதுனே புரியல. என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அம்மா மேலே அவ்வளோ அளவு கடந்து அன்பு வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கிட்ட எப்படி சொல்கிறது? 10 வயசு அந்த குழந்தைக்கிட்ட போய் என்னன்னு சொல்ல முடியும்? அம்மா சீக்கிரம் செத்து போயிடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி இந்த அப்பா ரொம்ப கவலைப்பட்டு, ஆனால் தினம் மருத்துவமனைக்கு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போகிறாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அழைச்சிட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த குழந்தையை தனியாக கூப்பிட்டு, இங்கே பாரு, உனக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், சொர்க்கத்துக்கு போய் உனக்காக நிறைய பொம்மைகள்லாம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி இந்த பொண்ணை மனசை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணவும் இந்த குழந்தைக்கு சொர்க்கம்னா என்னான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அம்மா நம்மளை விட்டு பிரிய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால இது பேசாமல் இருக்குது. அப்போது திடீர்னு இது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குது. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் வருது, அம்மா இறந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அப்படியே கதறி துடிச்சு சரி மகளை எப்படியும் அழைச்சிட்டு போகணும், அந்த மகள்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போய் காரில் அழைச்சிக்கிட்டு வராரு. வரும்போது பிள்ளை பசியாக இருக்குமே, அதுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் இந்த பிள்ளையை விட்டுட்டு இவர் ஒரு கடைக்கு போய் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு ஜூஸ் பாக்கெட்டும் வாங்கிக்கிட்டு கடையை விட்டு கீழே இறங்குறாரு. அந்த சமயத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு கார் அவரை மோதி தள்ளி அந்த குழந்தையோட கண்ணு முன்னாடி அந்த அப்பாவும் இறந்து போகிறார். அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு தெரியுது. அது அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது தெரியல. மரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஒரு வயசு தானே. அப்பான்னு கத்துது. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சப்படுது அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கை எப்படியெல்லாம் திசை மாறுது பாருங்களேன். எவ்வளோ அழகான ஒரு குடும்பம், எந்தவித கஷ்டமும் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற நிலமையில் அம்மாவுக்கு எப்படி ஆகுது? அம்மா செத்து போயிடுறாங்க, அதை சொல்கிறதுக்காக அப்பா இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வராரு. இந்த அப்பாவும் இறந்து போகிறாரு. ஒரே நேரத்தில் 2 பேரையும் இழந்து அனாதையாக அகதியாக நிற்கிது அந்த பொண்ணு. அப்போது மருத்துவர்கள் இந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு அம்மாவையும் காட்டுறாங்க. அப்பா இறந்ததையும் சொல்கிறாங்க, அம்மா இறந்ததையும் சொல்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்போ இந்த பொண்ணை ஒருத்தர் தத்து எடுத்துக்கிறார். சரி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்து எடுத்துக்கிறாரு. இது கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த பொண்ணும் திடீர்னு மயக்கம் அடித்து விழுது இவளுக்கு எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்தாக்கா இவளுக்கும் புற்றுநோய் இருக்கிறது தெரியுது. அதுவும் எலும்பு புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது
அந்த தத்து எடுத்தவர் வந்து ரொம்ப மனம் கலங்கி போகிறார். அவர் மிகப்பெரிய பணக்காரர். ஏற்கனவே இந்த பொண்ணுக்கும் நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணை லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த பொண்ணுக்கும் ஒரு முற்றிய நிலைமையில் இருக்கிறதுனால 2 காலையும் முட்டி வரைக்கும் வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாயிடுறாங்க. 2 காலையும் வெட்டி எடுத்துட்டு இந்த பொண்ணை அழைச்சிட்டு ஒரு எகிப்துக்கு வரார். அப்போ இவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இந்த பொண்ணை கூப்பிட்டு அவளுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை பேச வைக்கிறாங்க. நீ இப்போ இந்த நேரத்தில் என்ன உணர்ற அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே எனக்கு தொண்டையெல்லாம் அடைக்குதுங்க, என்னால் பேசக்கூட முடியல. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் அந்த பொண்ணு சொல்லுது, பாதுகாக்கிறதுல அல்லாஹ் வந்து ரொம்ப வல்லவர், அதனால் என்னை நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பார். நான் அல்லாஹ்வோட மடியில் இருக்கிறேன். என்னை வந்து நான் செத்தே போயிட்டா கூட, மரணம்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் செத்து போனால் கூட எங்கள் அம்மாக்கிட்ட போயிட்டு அவங்க வாங்கி வச்சுருக்கிற விளையாட்டு ஜாமானெல்லாம் வச்சுட்டு நான் விளையாடுவேன். எங்கள் அம்மாவோடையும் எங்கள் அப்பாவோடையும் நான் ஒன்றா இருப்பேன். அதுக்கு அல்லாஹ் எனக்கு கருணை செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. சொன்னோன்னே அந்த பள்ளிக்கூடமே அழுது. இது வந்து இதுக்கு மேலே இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்லாம் எனக்கு தெரியல. உண்மையிலேயே ஒரு பெண்ணினுடைய மன வலிமையை பாருங்கள். எந்த ஒரு நிமிஷத்துலேயும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். கடவுள் வந்து என் கடவுளுடைய குழந்தையாக நான் இருக்கிறேன், அவரோட மடியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணுங்க, மிகப்பெரிய ஒரு அன்பு வேணும். நம்மளுடைய சோதனைகள் எல்லாமே வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டால் நம்ம கடந்து போயிடலாம். கடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இறுதி நேரத்தில் நம்ம வந்து கடவுளை தான் போயிட்டு சரணாகதி அடைவோம். சரணாகதி அப்படிங்கிறது என்ன நடந்தாலும் அவருடைய பாதுகாப்பில் நம்ம இருக்கிறோம், நம்மளை வந்து அவர் வந்து நிச்சயமாக கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை வந்து நம்ம வந்து நேசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து பலத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கொஞ்ச நாட்களில் அந்த பெண்ணும் மரணிச்சு போகிறா. வந்து இது வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்களேன். ஒரு குடும்பமே சிதைஞ்சு போய் நின்றுடுச்சு. இதுக்கு வந்து சில பேர் வந்து அந்த கடவுளையே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, இது இவ்வளோ அன்பு வைத்த ஒரு குடும்பத்தையே இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நமக்கு விடை தெரியாத மர்மங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏதோ இந்த வகையில் நம்மளை நல்லபடியாக கடவுள் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தால் நமக்கான பாதை நிச்சயமாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.